ஹாய் ஆல். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோனாலும் ரொம்ப சின்னதாக தான் நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப லென்த்தாக இழுக்க வேண்டாமேங்கிறதுனால. அதாவது இது ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் என்னென்ன ஒர்க் இருக்குமோ அதை அந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிட்ருக்கும்போது நமக்கு ஒரு சில சிந்தனைகள் வரும் இல்லையா? அது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை மற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு தெரியல. நம்ம தனியாக இருக்கும்போது நிறைய யோசிப்போம். வீட்டை பற்றி யோசிப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி இப்போ யோசிப்போம், நம்மளை ஏன் இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறத பற்றி யோசிப்போம் இல்லையா? எனக்கும் அந்த மாதிரி நிறைய இப்போ 2-3 நாளாக தொடர்ந்து அந்த மாதிரியான யோசனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்லாம் தெரில. இதுக்கும் எனக்கு டைமே இல்லை. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய வேலை இருக்கிறதுனால அது கரெக்டாக தான் இருக்கும். அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் மறுபடியும் அதே யோசனை நம்ம மண்டைக்குள்ளே வந்துடுது. நம்மளோட தேவைகள், நம்மக்கிட்ட இருக்கிற என்ன தேவையோ அதை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளை தேவைக்கே பயன்படுத்துகிறாங்க. நம்மளும் முட்டாள்தனமாக போய் அதே இதை போய் செஞ்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவங்களால நமக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இன்னொன்று, நம்ம அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க போகிறதும் இல்லை. ஆனாலும் ஏன் நம்மளை இப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறத யோசிக்கும்போது என்னதான் வாய் பேசினாலும், என்னதான் போல்டாக இருந்தாலும், மற்றவங்களுக்கு சஜஷன் சொன்னாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அதனால் கூப்பிட்டேன்டா அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் புத்திமதி சொல்கிறேன். ஆனால் எனக்கு மட்டும் நான் தனியாக இருக்கும்போது யோசித்தேன்னா என்னை எத்தனை பேர் மறைமுகமாக ஏமாத்துறாங்க. பக்கத்துலேயே இருந்து, கூடவே இருந்து அவங்களோட தேவைகளுக்கு நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம இவ்வளோ முட்டாளாவா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் சோக்காக பேசி நம்ம வேறு ஒட்டவாயாக இருக்குது. எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் அப்படியே அவங்க பேசும்போது அப்படியே நம்மளும் கேஷுவலாக நம்மளோட உண்மையெல்லாம் சொல்லிடுறோம். ஆனால் அவங்க நம்மளோட இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களோட தேவைக்கு அழகாக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. என்ன மாதிரி யாராவது நீங்களும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் மட்டும்தான் இப்படியான்ட்டு அடிக்கடி யோசிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு எல்லாருமே வீட்டில் சொல்லுவாங்க, நல்லா போல்டாக இருப்பேன், நல்லா எது விஷயமா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கிறதுலேருந்து எல்லாமே நான் பண்ணுறேன். நான் போய் ரொம்ப இதாகி என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு ஒரு நாள் நான் அழமாட்டேன். நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். என்னை எத்தனை ஏமாத்தினாலும் நான் பெருசாக அதை பற்றி யோசிப்பேன். ஒரு நாள் 2 நாள் யோசிக்கிறோமா, 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் அதை நான் யோசிக்க கூட மாட்டேன். ஆனால் மறுபடியும் நான் ஏன் போய் இப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறதே எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு லிமிட் தான் இல்லையா? நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அது ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் கொட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் அவங்கள நம்மளை ஒரு துச்சமாக நினச்சிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப யோசனை. நம்ம தான் இப்படி இருக்கிறோமா? நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? எதுக்காக இவங்களுக்கு செய்யணும்? இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இவங்களுக்கெல்லாம் செய்கிறதுனால? ஏன்னா நான் நிறையா பட்டுட்டேன். ஃபேமிலியிலேருந்து எல்லாமே எங்கள் அப்பா அப்படி தான் எல்லாத்துக்கும் நல்லா செய்வாங்க. இருக்கோ இல்லையோ தூக்கி கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்குங்கும்போது யாருமே நிற்கல. அப்போது நாங்களாக தான் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் 2 பொண்ணு, நாங்களாக தான் எல்லாமே பண்ணணும். ஒருத்தரோட ஹெல்ப்பை கூட நாங்கள் கேட்கல. யார் தயவு நம்பியும் நாங்கள் இல்லை. யாருக்கிட்டேயும் போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று, நான் வருத்தமும் படல. நம்ம அப்பா செஞ்சாங்க, நமக்கு யாருமே நிற்கலையேங்கிற அந்த இது கூட எனக்கு யோசனையே இல்லை. எங்கள் அப்பா அந்த சூழ்நிலையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, நான் யாருக்கிட்டேயும் எதையும் எதிர்பார்த்து செய்யலைம்மா, நீங்களும் எதையும் எதிர்பார்க்காதீங்க, யாரும் நமக்கு செய்ய வேண்டாம், உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை எப்படி நாங்கள் விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்த வளர்த்துன விதம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள் கையை ஊனி நீங்கள் எந்திரிங்க, உங்கள் கை கால் தான் உங்களுக்கு பலன், நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் முன்னேறி போக முடியும். நம்ம பிள்ளை பார்த்துக்கும், நம்ம அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க, நம்ம ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்கன்னு அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி தான் இருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் யாராவது கேஷுவலாக நல்லவங்களாட்ட பேசினா நம்ம அதை அப்படியே நம்பி அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நம்ம நம்புகிறோம்.
அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் புரியுது, இல்லை இல்லை இவங்களும் அப்படித்தான், நம்மக்கிட்ட ஏதோ ரீசனுக்காக தான் பழகுறாங்க அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக தான் ஒவ்வொரு ஒர்க்கு பண்ணும்போது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது ரொம்ப வெறியில் அப்படி போய் ஒர்க் பண்ணிடுறேன். அதனால் ஒவ்வொன்றா இருந்துச்சு, ஆரியும் போட்டுட்ருந்தேன். அதனால் அதுவும் சின்னதாக கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணேன். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நிறையா மோட்டிவேஷ்னல் வீடியோ போடலான்ட்ருக்கேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.